அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜயோடைய அந்த பாண்டிச்சேரி அந்த ஸ்பீச் நீங்க பார்த்திருப்பீங்க. புதுச்சேரியோடைய வளர்ச்சியை பத்திலாம் பேசியிருந்தாரு. முதல் கட்டமாக உங்களுடைய கருத்து? இல்லை, அது எப்போதும் போல கூடி கலைகின்ற ஒரு கூட்டம், அவ்வளோதான். அதனால் மக்களுக்கோ அந்த மாநிலத்துக்கோ யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஒரு பேச்சுன்றது அவர் பேசினாரான்றதே ஒரு கேள்விக்குறி. ஒரு 12 நிமிஷமாக நம்ம பேசுகிறதா சொல்கிறாங்க. பேச்சினுடைய சாரம் ஒன்றும் இல்லை. ஒரு திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் யாருக்கிட்டையுமே பேச மாட்டார், அவர் மனு போயிட்டா இருப்பார், அவர் வேலை உண்டு, அவர் இருப்பார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அப்படி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அரசியல்லையும் அவர் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு நினச்சி வர ஒரு அரசியல் தலைவர் எப்படிப்பட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும்னு ஒரு இது இருக்குது. நம்ம நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம். மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக ஐயா ஜீவானந்தம், சிங்காரவேலர், அவருடைய அண்ணாதுரை, கருணாநிதி, அப்படி நாவலர் நெடுஞ்சர், அப்படி பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளை நம்ம பார்த்துட்டோம். ஐயா வைகோ, அப்படி மேடை பேச்செல்லாம் அப்படி அவங்க பேசுகிறது கேட்குறதுக்கே நம்ம போவோம். ஒரு கருத்து இருக்கும், ஒரு சாரம் இருக்கும், அந்த கருத்து இல்லை அப்படி இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு திரும்ப எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் தன்னை ஒரு தற்குறி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார் அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஒரு ஊடகவியலாளராக உங்ககிட்ட கேட்குறேன், அவர் பேச்சில் நீங்கள் என்ன சாரத்தை எடுத்தீங்க? அவர் பேச்சினுடைய ஒட்டுமொத்த அந்த 12 நிமிட பேச்சில் என்ன சாரமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை சொல்லுங்களாம் பார்ப்போம். நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஐடி கம்பெனியில் ரேஷன் கடை இல்லை. மெயினாக மக்களுடைய வாழ்வாதாரம் ரேஷன் கடை, அது இல்லை. மாநில அந்தஸ்து கேட்குறாங்க பாண்டிச்சேரி, அதை ஒன்றிய அரசு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து மக்கள் மத்தியில் பேசுறாரு. அது நேற்று ஏற்பட்ட சிக்கல்களா? இந்த சிக்கல்கள் நேற்று ஏற்பட்டதா? ஆனால் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் அப்படித்தானே இல்லை. உங்களுக்கு இங்கே ஒரு 10 ஆண்டுகளாக அந்த மாநிலத்தை அந்த யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி ஆள்றது யார்? இந்த கடந்த 10 ஆண்டுகளாக ஆள்றது என்ஆர் காங்கிரஸ் தானே. என்ஆர் காங்கிரஸ். இவர் ரங்கசாமி தான் முதலமைச்சராக இருந்துட்டு தொடர்ந்து முதலமைச்சராக இருக்காரு. அப்போ ரங்கசாமி ஆட்சி நல்லா ஆச்சுன்னு எப்படி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு தெரியுது. அதற்கு முன்னாடி நாராயணசாமி இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. நாராயணசாமிக்கு அப்புறம் 10 ஆண்டுகளாக இவர் தானே இருக்கிறாரு, ரங்கசாமி தானே இருக்கிறாரு. நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி பண்ணால் நாராயணசாமிக்கு முன்னாடி டி ராமச்சந்திரா இருந்தார், இவர் ஜானகிராம இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. சரி, இருந்தாங்கன்றதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த சிக்கல்கள் நேற்று வந்ததில்லை. அப்புறம் புதுச்சேரி அரசுக்கு எப்படி நற்சான்றிதழ் கொடுக்குறீங்க? எந்த வகையில் கொடுக்குறீங்க? இல்லை, எந்த வகையில் கொடுக்குறீங்க? அந்த பாதுகாப்புக்காக. என்ன பாதுகாப்பு? கரூர் மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காம அங்க காவல்துறை உட்பட வேற கட்சியாக இருந்தாலுமே காவல்துறை அந்த பெண்மணி ஒரு நேர்மையாக சரியாக இருந்ததனுடைய விளைவு அது ரங்கசாமி தான் இப்படி கொடுத்தாரு அப்படின்றது. தமிழ்நாட்டிலையும் அப்படி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒத்துழைக்கலை. நீங்கள் இதே கரூரில் காவல்துறை ஒரு வேண்டுகோள் வச்சுது. அவர் புஷி ஆனந்துக்கிட்ட, அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட, அவங்க தொண்டர்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, நீங்கள் சரியாக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்க அதை கேட்கல. ஆனால் இங்கே அந்த பெண்மணி இவங்க சொல்கிறத கேட்கலை. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, 41 பேரை கொண்டுட்டு இங்கே நிற்கிறீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்படியே மீண்டும் புஷி ஆனந்த் அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு நினைக்கிறேன், நாளைக்கு புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ஆக போகிறன்ற கனவுல இருக்கிறவர், அவர் பேசும்போது அவர் கையில் இந்த மைக்கு பறிச்சாங்க. அது புஷியானதுக்கு மிகப்பெரிய அவமானமாக இல்லையா? அது அவன் கையில் இருந்து ஒரு பேசுகிற மைக்கை பறித்து அது அப்போ அந்த காவல்துறை எங்கள் காவல்துறையாக நடந்துக்கிச்சு, கட்டுப்பாடாக கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க பேசுனது, நீங்கள் பேசினாருன்னு என்ன பேசினார் முதல்ல சொல்லுங்க. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அந்த காவல்துறை இங்க அந்த கட்டுப்பாடு இல்லை, அதுதான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். கட்டுப்பாடு காவல்துறை தானே அந்த பாதுகாப்பை கொடுக்கணும், அவங்க தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணணும், அதுதான் அவர். இல்லை, இது என்ன இப்போ புதுச்சேரியில் நடந்த அந்த கட்டுப்பாடு அதான் அந்த அம்மா காவல்துறை அதிகாரி அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, 41 பேரை கொண்டுட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது அது மாதிரி ஒரு அசம்பாவிதம் இங்கேயும் நடந்துடக்கூடாதுன்றதுல காவல்துறையும் சரி, இவர்கள்கிட்டையும் கொஞ்சம் இவர்கள்ட்ட இவங்க கட்சிக்குள்ளே இந்த தடி எடுத்து தொண்டர்களை அடிக்கிற காட்சி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? புதுச்சேரியில் நடந்தது.
தொண்டர்களை தடியெடுத்து அடித்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான, அவர்களை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கான காட்சிகள் அங்கே நடந்தது. இவர் வந்து நீங்கள் இனிமேல்வாவது இந்த புதுச்சேரி அரசை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கணும்னு சொல்லுங்கள். இது என்ன பேசுகிறார்? ஒரு 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 அரசியல் தலைவராக என்ன பேசுகிறாரு? அங்கே வந்து மில்கள் 5 மில்லு இருந்தது, துணி மில்லு மூடி கிடக்குது, ஒரு ஐடி பார்க் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ரேஷன் கடை இல்லை. ரேஷன் கடை இல்லைன்றதே பச்சை பொய் இல்லையா? தவறு. ஒரு 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 முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆள போகிறோன்னு சொல்லிட்டு வர ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய தலைவர் பொய் சொல்லலாமா? முதல்ல இப்போ ரேஷன் கடை இருக்கா இல்லையான்றது அது அப்டேட்டாக குறைஞ்சபட்சம். அப்போது புஷி ஆனந்த் சொன்னதை இவர் கேட்டுன்னு இருந்திருப்பார் இல்லையா? இவர் கேட்டிருப்பார். புஷி ஆனந்த் சொன்னதை விஜய் கேட்டிருப்பார். அப்போது புஷி ஆனந்த் எந்த அளவுக்கு அங்கே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் இருக்கிறார் என்றதை நீங்கள் பார்த்துங்க. அங்கே ரேஷன் கடை இருக்குது, 500க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை இருக்குது. ஒரு மாதத்துக்கு 20 கிலோ அரிசி அவங்க கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. எல்லாம் மக்கள் பொருள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது இல்லை அப்படின்ட்டு இவர் பேசுகிறாருன்றல வாசிக்கிறார். எழுதி கொடுத்ததை வாசிக்கிறாருன்னா அப்போ புஷி ஆனந்தே ஒரு சிறந்த அரசியல் தலைவர் அங்கே இல்லை. தன்னுடைய மாநிலத்தில் என்ன இருக்குன்றதே அவருக்கே தெரியலன்னும் போது இந்த தற்கொலைகிட்ட இந்த மக்கள் மாட்டிக்கிட்டு என்ன அவலப்படுவாங்களோ அப்படின்ற வருத்தம் தான் நமக்கு இருக்கு. இவர் வந்து மில்லு இல்லை, இது இல்லை, மூடி கிடக்குது, ஐடி பார்க் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ரேஷன் கடை இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இதை பார்த்து திமுக கற்றுக்கொள்ள வேண்டும்னா எதை பார்த்து கற்றுக்கிறது சொல்லுங்க? இதை பார்த்து திமுக திருந்த வேண்டும் என்றாரு. இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வரணும். அந்த காவல்துறை பாதுகாப்பு அந்த ஏற்பாடை பார்த்து டிஎம்கே கவர்மெண்ட் திருந்தணும்னு சொல்றாங்க. இல்ல, காவல்துறை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு மாவட்டத்துல போய் பேசும்பொழுது அந்த மாவட்டத்துல என்ன குறைபாடுகள் இருக்குன்றத முதல்ல அவங்க எடுத்துடுவாங்க. எடுத்து பின்னாடி வந்து தொலைநோக்கு பார்வையோட என்னென்ன தேவைன்றது அதுதான் நான் விஜய் அவர்களும் திரும்பவும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அங்க என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றதை உங்க கையில எடுத்துருவாங்கன்றது சரி. அந்த ஒரு அரசியல் தலைவரா என்னென்ன சிக்கல்கள் இங்க இருக்குன்றதை கேட்டு பேச முடியும், பேசுறது சரி. அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அங்க ரேஷன் கடை இருக்கா இல்லையா? எனக்கு அந்த டவுட் இருந்தது. எடுத்த உடனே ரேஷன் கடைன்னு சொல்றாரு அவரு. ஒரு யூனியன் பிரதேசமோ இல்ல மாநிலமோ ரேஷன் கடை இல்லாம எப்படி இருக்குன்றது என்னாலும் தெரியும். ரங்கசாமி 10 ஆண்டுகள் அப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. ரங்கசாமி 10 ஆண்டுகளை ஆண்ட போது ஏன் அந்த மில்லெல்லாம் திறக்கல அவரு? இந்த மில்லு திறக்காத காரணம் ஒன்றிய அரசு வந்து ரங்கசாமிக்கு போதுமான நிதியை ஒதுக்கல. ஒன்றிய அரசு போதுமான நிதியை ரங்கசாமிக்கு ஒதுக்கி இருந்ததுன்னா அவர் இந்த மில்லெல்லாம் திறந்திருப்பார். அதே சொல்லணும்ல. சரி, இல்லை இதுல நாங்க வந்தா இதெல்லாம் திறப்போம் அதே சொன்னார் அவரு. அவர் பேச்சினுடைய சொல்லிட்டார்ல. இல்லையே, தமிழகம் மட்டும் இல்ல பாண்டிச்சேரி மக்களுக்கும் நான் வந்து எங்க வகையறா அது என்ன வகையறானே தெரியல எங்களுக்கு. அது எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை. இது வந்து இது என்ன இந்த கமலஹாசன் படம்னு ஒன்று வந்தது, ஏதோ ஒரு இந்த வகையறா அந்த வகையறா விரும்மாண்டி வகையறா இந்த இன்னொரு பேயத்தேவர் வகையறா வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த வகையறாவா இது? எங்க கேரளாவில் இருந்தாலும் சரி, ஆந்திராவில் இருந்தாலும் சரி, கர்நாடகத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம வகையறா. இவர் கர்நாடகத்தில் போய் என்ன செய்வார், கேரளாவில் என்ன செய்வார்? அங்கே ஒரு முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர் அங்கே ஆண்டுகிட்டு இருக்காரு. கர்நாடகத்தில் ஒரு முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இவரு அங்கெல்லாம் போய் இந்த வகையறாக்களுக்கு இவர் என்ன செய்வார்? இது என்ன சிறுபிள்ளைத்தனமான பேச்சா? எல்லா மாநில மக்களுக்கும் நான் குரல் கொடுப்பேன்றாரு. எல்லாத்துக்கும் ஆதரவா பக்கபலமா நான் இருப்பேன்ற குரல் கொடுப்போர் அரசியல் தலைவர் வந்து ஒரு சிக்கல்களுக்கு குரல் கொடுக்கறது இயல்பான விஷயம். இப்போ நாங்கள் நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் அங்கே தாக்கப்பட்ட போது நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம். டெல்லியில் ஒரு தங்கச்சி வந்து பால்வினை வன்முறைக்கு ஆட்படுத்த போது நாங்கள் இங்கே குரல் கொடுத்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதே மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவ தங்கச்சி வந்து பால்வினை கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு பண்ணும்போது நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம். இது மனித இயல்பை தாண்டி ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. நாளைக்கு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய போகிறோம், நாங்கள் வந்து நன்மை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வர அரசியல் கட்சிகள் எல்லாமே செய்ய ஒரு செயல் தான். இதில் இருந்து வகையறாக்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோன்றது ஒன்றும் இல்லை. இதில் புதுசாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒன்றுமே இல்லையே. எதுக்கு இந்த கூட்டத்தை கூட்டினீங்க? எதுக்கு கலைச்சிங்க? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இந்த சிக்கல்களை முதல்ல இல்ல நான் கேட்டது நீங்க சொல்லிடுங்க. அவர் என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன பேசினா ஒரு தலைவர் நீங்க ஏத்துப்பீங்க? இருங்க, நான் வந்தா குறைந்தபட்சம்
இந்த 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 5 மில்களையும் நான் திறப்பேன். பாரதி மில்லு, இது ஓடியன் மில்லு அப்படின்ற ஒரு 5 மில்லு இருக்குது. அது நீண்ட நாள்லாம் மூடி கிடக்குது. இந்த 10 ஆண்டுகளில் அந்த மில்லுகளாம் திறக்கிறதுக்கான ஒரு துரும்பை கூட ரங்கசாமி அசைக்கலை. அதுக்கான முயற்சியை அவர் பண்ணலை. அதை விட்டுருங்க. நான் நாளைக்கு இங்கே ஆட்சிக்கு வந்தால் இந்த மில்லெல்லாம் திறந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்பேன். உடனடியாக இங்கே ஒரு ஐடி பார்க்கை கட்டுவேன். இங்கே ஐடி பார்க் இல்லை, ஐடி பார்க்கை கட்டி படித்த இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன். இப்படி ஏதாவது சொல்லணும் இல்லை நீங்கள்? குறைஞ்சபட்சம் நான் வந்து இது வந்து யூனியன் பிரதேசமாக இருக்குது, யூனியன் டெரிட்டரியாக இருக்குது, நான் வந்து மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்கிறேன். நாங்கள் கட்சி தொடங்கிய பிறகு தொடங்கிய உடனே முதல் புதுச்சேரியில் போட்ட கூட்டத்திலேயே இந்த அறிவிப்பை எங்கள் அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. இது வந்து மாக எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்றத நாங்கள் அப்போதுலேருந்து சொல்லிட்டோம். அதுக்கான நாங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அங்கேயே நீ புதுசாக சொல்ல இது மாநில அந்தஸ்து வேணும்னு. மாநில அந்தஸ்து வேணுன்றது நீண்ட நாள் கோரிக்கை. அதில் எல்லா கட்சியும் அந்த கோரிக்கை வைக்குது, நாங்களும் வைக்கிறோம். அவர் ரங்கசாமி இப்போ தான் வைக்கிறாரு. அவர் வந்து காங்கிரஸ் மத்தியில் ஆளும்போது, இவர் இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது, காங்கிரஸ் அங்கேயும் காங்கிரஸ் இங்கேயும் காங்கிரஸ் இருக்கும்போது கூட அவர் அந்த கோரிக்கையை வச்சு மாநில அந்தஸ்து பெற்று தரல. ரங்கசாமி அதை வாங்கலை. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு மாநில அந்தஸ்து வேணும்ன்ட்டு. இவர் வந்து சொல்கிறார் நாங்கள் நீண்ட நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை தானே இது. புதுசாக ஒன்றும் ஒரு அரசியல் தலைவராக நீ புதுசாக ஒன்றுமே சொல்லலையே, எதுவுமே நீங்க குரல் கொடுத்து நீங்க சொல்லியுமே வந்து அந்த நிலை என்பது மாறல. அதனால விஜய் வந்து அதை முன்னெடுக்கிறார். எந்த அரசியல் கட்சி தலைவர் மாறல என்பது அவர் வேற என்ன பேசணும்? தமிழகத்துல வந்து சொன்னாரு எல்லாத்துக்கும் ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு 2 வீலர் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், இதெல்லாம் சொன்னா அது எப்படி கொடுக்க முடியும் விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. பாண்டிச்சேரியில் அது எப்படி நீங்க சொல்லாம விடுவீங்கன்னு கேக்குறீங்க. என்னதான் அவர் பேசணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒன்னே ஒன்று தான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு வீடு கொடுங்க, ஒரு கார் கொடுங்க, வீட்டுக்கு ஒரு விமர்சனம் பண்றீங்க. விமர்சனம் பண்ணல, நான் தான் சொல்றேன் உங்களால முடியும்னு கேக்குறீங்க. அதுதான் அந்த ஒவ்வொரு குடிமகனாக இந்த நாட்டினுடைய குடிமகனை கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு. அதனால கேட்குறோம். நீங்க வீடு கொடுங்க, மோட்டார் பைக் கொடுங்க, காரு கொடுங்க, வேணாம் ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்க. நாங்க இல்லைன்னே சொல்ல, வேணான்னு சொல்லலையே, எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறோம். என்ன திட்டம் உங்களோட திட்டம்? இதை செய்வதற்கு எப்படி நிதி பெற போறீங்க? இந்த அரசாங்கங்கள் ஒன்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற அரசு சுதந்திரம் 1948 சுதந்திரம் வாங்கின இந்த ஆட்சிகள், இந்த வரைக்கும் அண்ணாதுரை ஆண்டு, கருணாநிதி ஆண்டு, எம்ஜிஆர் ஆண்டு, ஜெயலலிதா ஆண்டு, இவங்க எல்லாருமே ஆண்டு, எடப்பாடியார் ஆட்சி செய்த வரைக்கும் இவ்வளோ ஆண்டுகளில் வாங்கிய கடன், 2021 வரைக்கும் வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. 21 இந்த 25க்குள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. ஏறக்குறைய 9 லட்சம் கோடியாக இன்னைக்கு கடனாக வாங்கியிருக்கீங்க. நீங்கள் அதையாவது சொல்லணும்ல. நான் இன்னும் வந்து இருக்கிற கடன்லாம் வாங்கி உலக வங்கியில் கடனை வாங்கி நான் ஆளுக்கு ஒரு வீடு தருவோம், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. உங்களோட பொருளாதார கொள்கை சொல்கிறேன். நாங்கள் வந்து மலைகளை விற்போம், மணலை விற்போம். மணலை விற்கிறதுக்கு மலைகளை விற்கிறதுக்கு நீ எதுக்கு வர? நீ அது செல்வம் இல்லையா? ஒரு உலக வல்லுநர்கள் சொல்கிறார்கள், உன்னால் உருவாக்க முடியாத எதை ஒன்றையும் நீ அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மலைகளை பாதுகாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரியில் மட்டும் 3 முறை வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். மலைகளை காப்பாற்றணும். பல இடங்கள் நெல்லையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். மலைகளை காப்பாற்றணும்னு மணல் கொள்ளைக்கு எதிரான தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். மணல் வந்து யாராலும் உருவாக்க முடியாத ஒன்று. அது மிகச்சிறந்த இயற்கையினுடைய நீர் வடிகட்டி. அது ஒரு மணலெல்லாம் நீங்கள் சுரண்டினா ஆறு செத்து போயிடும். செத்து போச்சு. தமிழ்நாட்டில் 36 ஆறுகள் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மலைகளை காப்பாது, அது உருவாக்க முடியாது. கேரளாவில் இவ்வளோ மலைகள் இருக்குது. விளிங்கத்தில் அவன் துறைமுகம் கட்டுறதுக்கு அங்கே உள்ள மலைகளை அவன் வெட்டி எடுக்காமல் தமிழ்நாட்டிலேருந்து மலைகளை வெட்டி ஏற்றின்னு போகிறான். இது வந்து கொடுமை அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம். நீ கனிமங்கள்லாம் நாங்கள் வந்து வித்துருவோன்றிய எப்படியாது? நீங்க சொன்ன மாதிரி 8 லட்சம் 9 லட்சம் கோடி கடன் இருக்குது நமக்கு அப்படின்னா, அவர் பிரச்சாரத்திலே இல்ல பொதுக்கூட்டத்திலே வந்து நான் வந்து கடன் வாங்கியாவது உங்களுக்கு இதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அது எந்த மக்களாவது ஏத்துப்பாங்களா? நான் வந்து ஏத்துக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெளிநாட்டுல இருந்து முதலீடு இல்லைங்க. நான் திரும்ப முதல் கேட்ட கேள்வியை இப்ப சொல்றேன். நீங்கள் ஆளுக்கு ஒரு வீடு கொடுக்க போறீங்க, ஆளுக்கு ஒரு வந்து கார் தான் உங்களுடைய நோக்கம். இருந்தாலும் பைக்கு கொடுக்க போறீங்க.
சரி, இதுக்கு நிதிக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தொழிற்சாலை உருவாக்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குறதா முதல் கட்டமாக இருக்கும். இல்ல தொழிற்சாலை நான் கேட்கிறேன், ஒன்னே ஒன்று தொழிற்சாலை அந்த திட்டங்கள்லாம் இல்லாம அவர் எப்படி அதுல இல்ல பேச முடியும்? தொழிற்சாலைகள் நீங்க உருவாக்கி எவ்வளவு இங்க வந்து பொதுவாக வந்து இந்த நாட்டில் இன்னைக்கு நிலவர நிலைமை வந்து இங்க இருந்து காரை ஏற்றுமதி பண்றோம். தமிழ்நாட்டில இருந்து காரை இந்த கார் கம்பெனிக்கான எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரனா எல்லாம் வெளிநாட்டுக்காரன். அவன் இங்க வந்து கார் ஏன் அவன் நாட்டில் அந்த கார் கம்பெனி தொடங்கல, அங்க தொடங்கி அவங்க இளைஞர்களுக்கு ஏன் அவன் வேலை கொடுக்கல? ஏன்னா ஒரு காரை ஒரு டன் எடை உள்ள ஒரு காரை உருவாக்குவதற்கு 13 லட்சம் டன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்ன்றான். அப்போ இங்க உள்ள தண்ணீரை அவன் பயன்படுத்தி அவன் செய்யறான். அப்போ நாங்க என்ன சொல்றோம், காரை நாங்க இறக்குமதி செஞ்சுக்கிறோம், நாங்க வெங்காயத்தை ஏற்றுமதி செஞ்சு இந்த நாடு இந்த நாடு எப்படி இருக்குன்னா காரை ஏற்றுமதி செய்து வெங்காயத்தை இறக்குமதி செய்யுது, காரை ஏற்றுமதி செய்து பருப்பை இறக்குமதி செய்யுது. இங்க வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் கோடிக்கணக்கான ஏக்கர் இந்தியா முழுசும் இருக்கு, விளைநிலங்கள் இருக்கு. அந்த விளைநிலங்களை வந்து அதுக்கான நீர் மேலாண்மை உருவாக்கி விவசாயத்தை பெருக்கி நீ வந்து சோத்தை ஏற்றுமதி பண்றதுக்கு பதிலாக காரை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்க. இது வந்து எல்லா நாடுகளும் மேட் இன் இந்தியா, மேட் இன் இருக்கு. ஜப்பான் மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ரஷ்யா. இது மேக்கிங் இருக்கு. நீ வந்து முதலாளி எங்கேயோ இருக்கான், அவனுக்கு நீ உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிற, நீ எதையுமே உற்பத்தி பண்ணல, நீ உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிற. அப்போ இந்த நிலைமைகள்லாம் மாற்றணும்னு நாங்கள் சொல்கிறோம். இது எங்களுடைய நிலைப்பாடு, நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு. நாங்கள் சொல்கிறோம், இப்பயும் சொல்கிறோம், மக்களுக்கு சொல்கிறோம், நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கைன்றோம். படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு அனைவருக்கும் வேலை, இனி படிக்காதவர்களே இல்லை என்பதை உருவாக்குவது எங்கள் வேலை என்றோம். ஆடு மாடு மேய்ப்பவரும் அரசு வேலை திட்டம்னு சொல்கிறோம். இவ்வளோ வேலை திட்டங்களை சொல்கிறோம். நீங்கள் வந்து 100 நாள் வேலை திட்டம்ன்ட்டு அந்த பெண்களுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம்னு 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. அதுங்க வாங்கிட்டு போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பேன் பார்த்துக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுனுக்கிறேன். இதெல்லாம் வலைவலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் இப்படி இருக்கக்கூடாது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு இவங்க போவதனால விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைக்கல. அப்போ விவசாயம் ஆள் இல்லாதனாலுமே விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண மறுக்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்தால் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு அலுவலகம் போட்டுருவோம். அந்த அலுவலகத்தில் இந்த ஒரு விவசாயி ஒரு உழவர் வந்து தன்னுடைய வயலில் இன்னைக்கு அறுப்பு இருக்கிறதுக்கு எனக்கு 50 பேர் வேணும்னு கேட்டால் அந்த 50 பேருக்கான ஊதியத்தை அவர் அந்த அலுவலகத்தில் கட்டிடணும். இது அந்த அரசாங்கம் இந்த 100 நாள் வேலைக்காக ஒரு தொகை தருதில்ல, அந்த தொகையும் சேர்த்து இந்த விவசாயிகிட்ட இருந்து வாங்குற தொகையும் அரசு கொடுக்குற தொகையும் சேர்த்து மொத்தமாக அந்த வேலை செய்கிற அந்த விவசாயிகள் கொடுப்போம். அந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு ஊதியம் இரட்டிப்பு ஆகுது. அப்போ விவசாயமும் கிடையாது. இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், பகிரங்கமாக நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு, நிதிநிலையை உருவாக்குவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். வீடு கொடுப்போம், எங்களுக்கு கார் தான் நோக்கம், ஆனால் இன்னைக்கு பைக்கு தான். 50-60 வருடம் காலம் திராவிட கட்சிகள் இங்க ஆண்ட பொழுதும் கூட இன்னைக்கும் கூட வெளிநாட்டில இருந்து முதலீடு எடுத்து கொண்டு வராங்க. என்னென்ன பண்ணுனீங்க அந்த வெள்ளை அறிக்கை கூட அவங்களால கொடுக்க முடியல. இவர் கட்சியை ஆரம்பிச்சு இப்பதான் 2 வருஷம் ஆகுது. அந்த மாவட்டத்துல மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல பேசுறாங்க. அதற்கு பிறகு நான் இதெல்லாம் பண்றேன்றத சொல்றாங்க. தேர்தல் அறிக்கைய மாதிரி அவங்க அதை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு தானே அதற்கான திட்டங்களை வகுக்கிறது. அது ஒரு ப்ராசஸ் தானே. அது வந்துட்டு நீங்க உடனடியாகவே வந்துட்டு நான் இதை பண்றேன். ஒன்னு புரிஞ்சுங்க. இந்த மாநில அரசு ஆட்சி அதிகாரம் பண்ணுறது இந்த மாநில அரசு இல்லை. இங்கே திட்டங்களை போடுவது ஸ்டாலினோ இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசோ இல்லை. உலக வங்கி சொல்லுது, இவங்க செய்கிறாங்க. நீங்கள் வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலில் தோஹா ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட்ட உடனே நீங்கள் உலக வங்கிக்கு அடிமையாயிட்டீங்க. உலக வங்கி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், உலக வங்கியில் கடன் வாங்க மாட்டோம், உலக வங்கியில் கடன் வாங்க மாட்டோம். இப்போ நாங்கள் வந்து தற்சார்பு பொருளாதார, நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையின் மூலமாக நாங்கள் பொருளாதாரத்தை உருவாக்கி நாங்கள் இந்த நாட்டை நிர்வகிப்போம் நாங்கள் சொல்கிறோம். அதை சொல்லுங்கள், அதே தான் சொல்லுங்கள். உலக வங்கியில் கடன் வாங்குறது யார் வேணாலும் வாங்கலாங்க. இப்போ ஒன்று தெரியுமா, நீங்கள் கடன் நீ வாங்கிட்டு போயிடுவேன். இன்னைக்கு ஈஸ்வரியாக உங்களுக்கும் அன்பு தினேசனான எனக்கும் இதை நிற்கிற தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் 1.5 லட்சம் ரூபாய் உங்கள் தலையில் கடன் இருக்குது. நீங்கள் வாங்கினீங்களா, நான் வாங்கினா எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் கடங்காரன் நினைக்கிறோம். எதுக்கு நிற்கிறோம்?
இந்த அரசுகள் கையெழுத்து போட்டு வாங்கினது, கடன் வாங்கினது. இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை நடக்குது தெரியுங்களா? போர் நடந்துகிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கியை கூப்பிட்ட ட்ரம்ப் என்ன பேசினார் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் உங்கள் நாட்டுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்கோம், நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுக்க போகிறோம். உன் நாட்டில் உள்ள கனிம வளங்களை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டான். நாளைக்கு இவன் வந்து இந்த 9 லட்சம் கோடி இன்னைக்கு வந்து கடனை வாங்கி வச்சிருக்கான், இன்னும் 5 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டான். நீ வந்து வருவாயில இன்னைக்கு வந்து 3/4 வந்து நீ வட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க. நாளைக்கு அவன் என்ன சொல்லுவான்? வட்டி கட்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உன் நாட்டில் உள்ள கனிம வளங்கள்லாம் நான் எடுத்துக்கு வந்து நிப்பானா? நிற்க மாட்டானா? இது யாரோடைய சொத்து? அப்போ உங்களோட திட்டம் என்ன? இந்த நாட்டை ஆளணும்னு வரீங்கள, ஒரு கட்சியை தொடங்கி வரீங்கள, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, வெறும் தற்கூரி கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு நான் வந்து ஆள போறேன்னு வரீங்களே, என்ன திட்டம்னு கேட்குறேன். நாங்கள் ஒரு பொருளாதார நிபுணர்கள், நாங்கள் கட்சி தொடங்கும் போது எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை வந்து சந்தித்த பொருளாதார நிபுணர்கள், இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள், சீமான் நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டை மக்கள் வாழுகின்ற நாடாக மாற்றுவதற்கு உங்களுக்கு 40 ஆண்டுகள் ஆகும். நாங்கள் என்ன எப்போ சொன்னாங்க? 2010 சொன்னாங்க. இப்போ 2025, அவங்க சொல்லியே 15 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இப்போ அதை விட மோசமாயிருக்கு. நாளைக்கே நாம் தமிழர் கட்சி கையில் முழு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் வந்தால் இந்த நாடை நாடாக மாற்றுவதற்கு இன்னும் எங்களுக்கு 60 வருஷம் ஆகும். இப்போ அந்த 60 வருஷத்தில் இவங்க கையில் ஒரு 5 வருஷம் நாட்டை கொடுத்துட்டு இன்னும் ஒரு 25 வருஷம் 75 வருஷம் பின்னோக்கி போக சொல்றீங்களா? என்ன திட்டம் உங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் வந்து இது ஜனநாயக நாடு, எவன் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். என்ன திட்டங்களை கொண்டு வர, என்ன செய்ய போற? நீ திரைப்படத்துறையில இருந்திய, திரைப்படத்துறையில உள்ள அந்த தொழிலாளிகளுக்கு நீ என்ன செஞ்ச இது வரைக்கும் சொல்லுங்க. அஜித் அந்த தொழிலாளிக்கு அவர் கூட இருந்தவங்கலாம் வீடு கட்டி கொடுத்துருக்காருன்றாங்க, பல நன்மைகள் செஞ்சிருக்காருன்றாங்க, பல குடும்பங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு, ஏதோ ஒன்று செஞ்சிருக்க. நீ என்ன செஞ்ச சொல்லு. ஒண்ணு, அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டியா? நீ சொல்லு. நீ அப்பா அம்மாவை தனியா வச்சிருக்க, மனைவியை கழட்டி விட்ட, பையன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். உன்னுடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கான திறமையா உனக்கு இல்ல. நீ என்ன எங்களுக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு அரசியலுக்கு வர? இப்படிப்பட்ட கேவலமானவர்களை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் பின்னாடி போகுதே அப்படின்றதுதான் எங்களுடைய வேதனை. டாஸ்மாக் பத்தி அவர் பேசவே இல்லை. அந்த சுற்றுலா தலமாக அந்த பாண்டிச்சேரி இருக்குது, அது போக இந்த மது விற்பனை, அதை பத்தி அவர் பேசவே இல்லை. அது ஒரு விமர்சனமா இருக்குது. இல்ல, அது பேச மாட்டாரேன்றனே. கோச்சுக்குவார், ரங்கசாமி கோச்சுக்குவார். அங்க அந்த மாநிலம் வந்து இயங்குறதே அந்த சுற்றுலாவையும் அந்த மதுவையும் வச்சுட்டு தான் அந்த மாநிலம் இப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை கண்டிக்கணும்ல. மது குடிக்கிறது, இளைஞர்கள் மது குடிக்கிறது வந்து சிறப்பா? அவர்கள் அந்த இளைஞர்களை எப்படி பாதிக்கும்? அவர்கள் மது மயக்கத்திலே இருந்த நல்ல சிந்தனைகள் அவருக்கு வராது. ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகவாது இந்த மது புதுச்சேரியிலேருந்து விலக்கி வைக்கணும், ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. இல்லை, இவரே அதை விளக்குறது இல்லையே, இவரே அதை விட்டு நவறது இல்லையே, 6 மணிக்கு மேலே வெளியே வர்றது இல்லையே. எல்லாரும் சொல்கிறாங்களே, அது வந்து திருச்சி சூர்யாலாம் சொல்கிறார், அடித்து சொல்கிறாரு தொலைக்காட்சியில், 6 மணிக்கு குடிக்க ஆரம்பித்தா விடிய குடிச்சுன்னு இருப்போம் அவன் சொல்கிறாரு. நான் சொல்லலை. அவர் வழக்கு போனோன்னே திருச்சி சூர்யா மேலே போடுங்க. பல கூட்டங்கள், பல வலைதளங்களில் திருச்சி சூர்யா சொல்லிட்டாரு, 6 மணிக்கு மேலே அவர் குடிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ நீ எப்படி இளைஞர்களை திருத்த போகிற? அப்போது ஒன்றுமே இல்லை. ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு செயல் திட்டம் இல்லாமல், ஒரு கருத்தியல் இல்லாமல், ஒரு கொள்கை இல்லாமல், ஒரு கோட்பாடு இல்லாமல், ஒரு தற்குறி இந்த நாட்டை ஆளணும்னு நினச்சிட்டு வருது. இந்த இளைஞர்கள், அவர் பின்னாடி போகிற இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கணும். கலாச்சாரம் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. கலாச்சாரம் வந்து தமிழ் கலாச்சாரத்தை இன்றைக்கும் வந்து உலக நாடுகள்லாம் வியந்து பார்க்கின்ற ஒரு கலாச்சாரம். ஒரு இளம்பெண் சொல்கிறா, நான் அவரை பார்த்துன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவோன்னு சொல்கிறா. இந்த கலாச்சாரம் எங்கே போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ கேவலமாக தமிழனை வந்து எவ்வளோ கேவலமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்படி அந்த பொண்ணு சொல்லிட்டு எப்படி வீட்டுக்கு போய் அவன் கணவன் முன்னாடி முழிக்கும், அப்பா அம்மா முகத்தில் முழிக்கணும்னே எங்களுக்கு தெரியல. அது அப்போனா அந்த பொண்ணுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்ன்றதை நம்ம வந்து கேள்விக்குறியாகுது. அந்த பெண்ணுடைய குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம்ன்றது நம்ம கேள்விக்குரியாது. நான் அவரை பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேன், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவோன்னு. அது வலையொலியில் இருக்குது. நான் சும்மா சொல்ல இட்டுக்கட்டிலாம் சொல்லலை. அது அப்போ எப்படிப்பட்ட குடும்பம்? அவங்க பெற்றோர்கள், அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா? இந்த பெண்ணை எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க? அப்போ பெற்றோர் மேலே தான் நமக்கு இது வருது. இதே தான் வந்து அண்ணன் வேல்முருகன் சொன்னாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் அவரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணீங்க.
என்ன சொல்லி நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சாட்டை துரைமுருகன் உட்பட அவரை ரொம்ப தரைக்குறைவா இல்ல விமர்சனம் பண்ணாங்க. அப்படிலாம் தரைக்குறை அவர் அவர் சொன்ன இதே டாபிக்கே தான் பேசினாரு. இல்ல அவர் சொன்ன இந்த கருத்துக்காக இருக்காது, வேற கருத்துக்கள் ஏதாவது இருந்தா இதேதான் பார்த்தா கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, இதுதான் நம்மளோட தமிழ் கலாச்சாரமான அண்ணன் வேல்முருகன் கேட்டாங்க. அதுக்கு நேரடியான பதில் அதுதான் யாரும் வந்து நீங்க நாம் தமிழர் கட்சியில ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய தொடர்ந்து வந்து விமர்சனம் வைக்கிறீங்க, காணொளிகள் வெளியிட்டீங்க. இல்ல நீங்க. அப்படி அந்த வலைத்தளம் அப்படி இருக்கு. இருக்க மாட்டாங்க. வலைதளம் இருந்தா எனக்கு அனுப்புங்க. அப்படி இருந்தா நாங்க திருத்திக்கிறோம். நாங்க வந்து பண்பாடு கலாச்சாரத்தை பேணி காக்கணுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறது அண்ணன் சந்திரன் சீமான் அதுல உறுதியா இருக்கிற கலாச்சாரம் பேணி காக்கப்பட வேண்டும். உலக அளவில் மதிக்கத்தக்க கலாச்சாரம் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதில் வந்து நாங்கள் பற்றில நாங்கள் பெரியாரை வந்து இன்றைக்கும் விமர்சனம் பண்ணுவது இந்த கலாச்சாரத்தை எல்லாம் அவர் சிதைச்சார் என்பதுக்காக தான். இந்த கலாச்சாரங்களை சிதைச்சார் என்பதனால்தான் அவர் மேலே அவ்வளோ கோபம் எங்களுக்கு வருதே தவிர வேற ஒன்றும் இல்லை. கலாச்சாரத்தை கட்டி பாதுகாக்கிறதுல நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். அதில் மாற்றுக்கிறதுல கொஞ்சம் இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். நீங்களும் திருந்திங்க. உங்கள் மனசுலேயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா மாற்றிங்க. ஒரு எதுவுமே இல்லாத ஒரு தற்குறியை வந்து நான் நாட்டை ஆள போகிறோம், ஒரு நோக்கம் நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லாமல் வருது. இதெல்லாம் வந்து இந்த நாடு இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.